ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவல் vlog தான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்தியா வந்த உடனே ஃபஸ்ட்டு போகிற ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இது தான். நாங்கள் வந்து காளஹஸ்தி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுனால ஹஸ்பண்ட் வந்து திருப்பதி ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டா காளஹஸ்தி போகலான்னு சொன்னாங்க. ஸோ பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேறு எங்கேயும் கோயில் போகக்கூடாது சொன்னதுனால, சரி ஓகே திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் காளஹஸ்தி போகலான்னு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் திடீர்னு பண்ண பிளானுன்றதுனால நாங்கள் எதுவும் வந்து டிக்கெட்லாம் கூட எதுவும் ரிசர்வேஷன் பண்ணல. மார்னிங் தான் சொன்னாங்க, சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து காளஹஸ்தியில் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் வந்து நாங்கள் திருப்பதி போகிற பிளானும் வச்சுக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து டைமே இல்லை. மார்னிங் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் கடலூரில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் போய் வந்து நாங்கள் பஸ்ஸு விசாரித்தோம். கடலூர்லேருந்து திருப்பதிக்கு வந்து டைரக்ட் பஸ்ஸு ஆஃப்டர்நூன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்த பஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம், டைரக்ட் பஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைனாலும் வந்து மாறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாண்டியிலேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பாண்டி போயிட்டோம். ஈவினிங் தான் வந்து பாண்டி நாங்கள் போயிருந்தோம், ரீச் ஆனோம். ஈவினிங் பாண்டி போயிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் விசாரித்தோம். அப்போ ஈவினிங் வந்து பஸ் எதுவும் இல்லை. நைட்டு 10 மணிக்கு தான் பிஆர்டிசி பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எஸ்சிடிசியும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். எஸ்சிடிசியும் வந்து மார்னிங் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே பிஆர்டிசிலே வந்து நைட்டு 10 மணிக்கு பஸ்ஸில் அதிலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் திருப்பி போய் கேட்கும்போது அவங்க 6 o'clock ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சு, சீட்டு இருக்குது, நீங்கள் வந்து டேரெக்டாகவே டிக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் வெளியில் போய் டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே தான் வந்திருந்தோம். பஸ் ஸ்டாண்டு நாங்கள் வரும்போது 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா 1 ஹவருக்கு மேலே எங்கே உட்காந்துருக்கிறது, பஸ்ஸில் வெயிட் பண்ணுறது. சரி சீட்டு இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clock நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். அப்பயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 4 சீட்டோ என்னமோ தான் வந்து அவைலபிள் இருந்துச்சு. அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜென்ஸாக உட்காந்துருந்தாங்க தனித்தனியாக. ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டக்டர்கிட்ட கேட்டிருந்தோம், கொஞ்சம் மாறி உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கண்டக்டர் வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, அந்த மாதிரிலாம் மாற மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி நாங்களாவது ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவர் ஒத்துக்காதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கிட்டோம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்புறம் வந்து திருப்பி அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து விசாரித்தோம். திருப்பதி பஸ்ஸு வந்து வேறு எங்கேயாவது மாறி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, சென்னை பஸ்ஸில் வந்து நீங்கள் செங்கல்பட்டு போயிட்டிங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து திருப்பதிக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு போகும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு கிடச்சிரும். அதனால் நீங்கள் வந்து சென்னை பஸ்ஸில் ஏறிடுங்க, செங்கல்பட்டில் இறங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து அதை நம்பி சரி ஓகே, ஏன்னா திருப்பி வீட்டுக்கும் அவ்வளோ தூரம் எங்கே நம்ம போகிறது, அன்டைமில் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஏறிட்டோம். சென்னை பஸ்ஸு ஏறிட்டு செங்கல்பட்டு போய் ரீச் ஆகிட்டோம். அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு 1/2 hour கிட்ட நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம், பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டு. பயங்கர கொசு வேறு, ஆனால் பஸ்ஸு வரவே இல்லை. எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம், பஸ்ஸு ஏதாவது போயிடுச்சா, இல்லை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் 1 hour நான் வெயிட் பண்ணுறேன், பஸ்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒரு பஸ்ஸு டைம்லாம் போடுற அந்த ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போய் நான் வந்து விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க, இதோட வந்து 2:30க்கு தான் வந்து பஸ்ஸு வரும், அது வரைக்கும் நடுவில் பஸ்ஸே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் பஸ் ஏறணும். திருப்பதி பஸ் வந்து டேரெக்டாக வந்துச்சு. 2:40க்கு எங்களுக்கு வந்து பஸ்ஸு கிடச்சிது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு, அங்கே ஸ்டாப் பண்ணவே இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் தான் நிறுத்தினாங்க. ஓடி போய் நாங்கள் வந்து பஸ் ஏறினோம். அங்கே வெயிட் பண்ண அந்த 2 ஹவர்ஸில் வந்து பயங்கர கொசு வேறு, உட்காந்தா வந்து கொசு அப்படியே பிடுங்கி எடுத்துடுது. சரி ஓகே அப்படி கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னா தான் கொஞ்சம் பரவாயில்ல. நடந்து கால் வலியே வந்துருச்சு. நாங்கள் அங்கே நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து கேட்டிருந்தாங்க, இங்கே பக்கத்தில் தான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, நான் ட்ராப் பண்ணுறேன், 500 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து போல் ஒரு 1/2 hour என்னமோ தான் இருந்துச்சு அவங்க சொன்ன டைமிங்க்கு வந்து பஸ்ஸு வர்றது. ஸோ ரெடியாக 1/2 hour தானே, 1.5 hours வெயிட் பண்ணிட்டோம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். அதுவும் இல்லாமல் மிட் நைட்டில் வந்து பஸ்ஸு 11 மணியும் என்னமோ தான் லாஸ்ட் பஸ்ஸுன்ட்டு அங்கேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட அந்த 2:30க்கு வந்துச்சுல அந்த
பஸ்ஸு தானா. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2:30 பஸ்ஸு விட்டாலுமே 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வரும். பகல்ல தான் வந்து ஒரு 9:00 அந்த மாதிரிக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் வரும். 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவைலாம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வெயிட் பண்ணியிருந்த டைமில் தான் அங்கே இருந்தவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் மிட் நைட்டில் போகிற மாதிரினா அந்த மாதிரி வந்து 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு வருது, இல்லை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு வருதுன்னு நம்பி போயிடாதீங்க. அதுவும் மழை வேறு வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, பயங்கர கொசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதிலே நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம், திருப்பதியிலேருந்து ரிட்டர்ன் பாண்டி போகும்போது டைரக்ட் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரைவேட் ட்ராவல்ஸ்லேயும் வந்து பஸ்ஸு வந்து திருப்பதி டு பாண்டி வந்து நாங்கள் ஸ்லீப்பர் வண்டியே வந்து அங்கேயே உட்காந்துருந்த அந்த டைம்லேயே வந்து டிக்கெட் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். அந்த திருப்பதி வண்டி ஏறினது தான் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து திருப்பதி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மவுண்டெயின் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து எழுப்புனாங்க, இதை பாரு, இது பார்க்குறதுக்கு வந்து பெருமாள் ஃபேஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஏஞ்சேன். சட்டுன்னு வந்து தூக்க கலக்கத்தில் ஏஞ்சி பார்க்கும்போது ஒன்றுமே புரியல, பெருமாள் ஃபேஸ் மாதிரியே தெரியல. நடுவிலலாம் வந்து நிறையா மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரியாக புரியல. அதுக்கப்புறமேட்டா வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த மவுண்டெயினில் வந்து பெருமாள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சுது. பார்க்கும்போதே அந்த க்ரௌனு, அதுக்கப்புறம் நெத்தி, மூக்கு, உதடு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இமேஜின் பண்ண முடியுது பார்க்கும்போதே. சரி, இது அழகாக இருந்தது பார்க்கும்போதே வந்து பெருமாள் முகம் மாதிரியே இருந்துச்சு. சரின்ட்டு இதை மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். நைட்டு வந்து அங்கே செங்கல்பட்டுலேயே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நடந்ததுனாலயா என்னன்னு தெரில, பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. பஸ் ஏறினோடனே தூங்கிட்டேன். திருப்பதி வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் வந்து எழுந்திரிச்சேன். ஆனால் பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கப்புறம் பயங்கர பாடி பெயின், சுத்தமாக வந்து நடக்கவே முடியல, அவ்வளோ பாடி பெயின் இருந்துச்சு. சரி, ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நம்ம நேராக வந்து தேவஸ்தானம் ரூம் போயிட்டு அங்கே வந்து நல்லா கொஞ்சம் ஹாட் பாத் எடுத்தோன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து திருப்பதி அங்கே உள்ளே போகிறதுக்கு கூட டிக்கெட் எதுவும் எடுக்கல. ஏன்னா வந்து 300 ருபீஸ் டிக்கெட் கூட 3 மந்த்ஸ் முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆளுக்கு வந்து 12,000 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, அதில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள். பட் அதுவுமே வந்து நாங்கள் தேர்ஸ்டே அன்னைக்கு போய் கேட்டிருந்தோம். அது வந்து ஃப்ரைடே நாங்கள் திருப்பதி போய் பார்க்குறதுக்கு தரிசனத்துக்கு. அதுவுமே வந்து மொதல் நாள் வந்து நீங்கள் கேட்டிங்கனாலாம் கிடைக்காது, அதுவுமே அட்லீஸ்ட் 2 டேஸ் முன்னாடியாவது புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அப்புறமேட்டா தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிக்கும் போது என்ஆர்ஐ ஆப்ஷன் ஒன்று இருக்குது, என்ஆர்ஐக்கு வந்து உடனே வந்து 300 ருபீஸ் டிக்கெட் வந்து இமீடியட்டாக நம்ம எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அந்த டிக்கெட் தான் யூஸ் பண்ணி போகலான்ட்டு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். இதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்ஆர்ஐ யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கிறது. இங்கே பக்கத்துலேயே வந்து தேவஸ்தானம் ஹால் இருக்குது, அங்கேயே வந்து லாக்கர்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் அங்கே வச்சுட்டு இங்கேயே வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. போய் பார்த்தோம், பட் வந்து வாஷ்ரூம்லாம் பயங்கர க்ரௌடடாக இருந்துச்சு, எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வெளியிலே ஏதாவது ஒரு ரூம் மாதிரி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு வந்து புக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயில் போகலான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து நிறையா ஹோட்டல்ஸ் வந்து ஏறி இறங்கிட்டோம். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குலாம் வந்து கொடுக்கவே இல்லை. ஒரு சில இடத்துல கொடுக்குறேன்னாங்க, பட் 1 ஹவருக்கே வந்து 500 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 200 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. ரீசனபிளாக இருந்துச்சு, எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நாங்கள் அலமேலு மங்காபுரம் தான் போகிறோம். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.